ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல ஹெல்தி அண்ட் பாரம்பரியமான கம்மங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப டைம் செலவாகாது. ஆனா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்போதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 250 கிராம் கம்மங்கூழ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்க போறோம். மிக்ஸி ஜார்ல கம்மங்கூழ சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ண வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட இது 1 லிட்டர் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கம்மங்கூழ இதுல சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துரும். ஸ்டவ் ஸ்லோவா வச்சுட்டே கலந்து விடணும். கண்டினியூஸா கிளறணும். ஸ்டவ் ஃபாஸ்டா வச்சா சீக்கிரமா கட்டி ஆயிரும். ஆனா கம்மங்கூழ் வேகாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்லோவா வச்சே எல்லாமே செய்யறோம். அடுத்ததா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஸ்லோவாவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேல தெரிக்கும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு 6 to 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. நான் இத காலையில ரெடி பண்ணி இப்போ சாயங்காலம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ பாருங்க இவ்வளவு அழகா கட்டியா ரெடி ஆயிருக்குன்னு. அதுல புளிப்பு தன்மை வரணுங்கிறதுக்காக தான் 6 to 8 மணி நேரம் வைக்கிறோம். அப்பதான் கம்மங்கஞ்சி நல்ல ருசியா இருக்கும். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா கம்மங்கஞ்சி எடுத்து வச்சிடலாம். கம்மங்கஞ்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதுல நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுல நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கம்மங்கஞ்சி இப்படி கட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. இப்ப பாருங்க, இது கட்டியா இருக்கிறதுனால நான் தயிர் வச்சிருந்தேன் இல்லையா, அதுலயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்க போறேன். நல்லா கலந்துடலாம். இப்ப பாருங்க, இது பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத மண்பானையில கஞ்சி ஊத்தி குடிச்சா ரொம்ப ருசியா இருக்கும். மண்பானையோட வாசமும் அந்த கஞ்சி அதுல ஊத்தி குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க. கம்மங்கஞ்சி கூட வச்சு சாப்பிட கருவாடு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்கிட்ட இல்லாததுனால நான் மீன் பொரிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் நறுக்கிய வெங்காயம் கம்மங்கஞ்சி கூட போட்டு கூட சாப்பிடலாம். இன்னும் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். கிராமத்து ஸ்டைல்ல கம்மங்கஞ்சி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. அந்த காலத்துல உள்ளவங்க கம்மங்கஞ்சி சாப்பிட்டு ரொம்பவே ஹெல்த்தியா இருந்தாங்க. கம்மங்கஞ்சி சாப்பிட்டா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. கண்டிப்பா அதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு ருசி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.